அன்பானவர்களே, தகப்பனை தாயை கனமனுவாயாக என்று வேதம் சொல்கிறது. இந்த ஒரு வசனத்தில் வாக்குத்தத்தம் அடங்கி இருக்கிறது. பைபிளில் அநேக கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கட்டளையில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. என்ன வாக்குத்தத்தம்? நீங்கள் அப்பா அம்மாவை நல்லா வச்சிங்கன்னா ரொம்ப வருஷம் உயிரோடு இருப்பீங்க. நீங்கள் நீடி ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னா நான் வாக்கிங் போகணும், சுகரை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாம் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு சொந்த தாய் தகப்பனை கனம் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் நீடி ஆயுளை கொடுப்பார். முதியோர் இல்லங்களில் அநேக முதியோர் இல்லங்களில் ஒரு வயதுக்கு பிறகு அந்த ரொம்ப வயசானவங்களை தூக்கி பாத்ரூம் வாசலில் போட்டுறாங்க, அங்கேயே கிடந்து சாகுங்க அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் ஒரு முதியோர் இல்லத்தில் ஊழியத்துக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே உள்ள தாயார் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அங்கே ஹோமில் உள்ள மேனேஜர் சொல்கிறாரு, இவங்க பையன் வந்து விட்டுட்டு போனார், 5000 ரூபாய் கொடுத்துட்டு இன்றைக்கி வரைக்கும் திரும்பி வந்ததே இல்லை, பல வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த தாயார்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, தம்பி நான் இங்கே வந்ததுக்கு காரணம் நானே தான் வந்தேன். என் மகனுக்கும் மருமகளுக்கும் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, நானே வந்தேன். ஏன்னா பையன்தான் கொண்டு ஒத்துட்டான் அப்படின்னா பையனோட பெயர் கெட்டு போயிருமா, அதை கூட விரும்பாத தாய். அப்படிப்பட்ட தாய்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடுவதற்கு எப்படி மனதிற்கு யோசித்து பாருங்கள். எப்படி சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்களை அவங்க பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி வயதான காலத்தில் நீங்கள் அவங்கள பார்க்கணும். அதுதான் வேதம் சொல்கிறது, தாய் தகப்பனை நீ கனம் பண்ணணும். அப்படி கனம் பண்ணலை அப்படின்னு இருந்தீன்னா உன்னுடைய தீபம் காரில் அணைந்து போகும், சீக்கிரம் செத்து போயிடுவாங்கிறார். அம்மா அப்பா ஒழுங்காக மதித்து மரியாதை கொடுத்து கனம் பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலைன்னா சீக்கிரம் மரணம் சந்திக்கும். சரியா? அதனால் ஆண்டவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தாய் தகப்பனை இந்த நாளில் கனம் பண்ண அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிற கட்டளை. God multiply you.